So, hello everyone, welcome to Max Corner. So, இந்த ஒரு கிளாஸ்ல அப்கமிங் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸ் பற்றின டீட்டெயிலும், ஸோ இந்த வருஷத்தில் அடுத்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல வந்து சிலபஸில் மேக்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த சேஞ்ச் பண்ணதில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் மேக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து 2025 இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ், அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4க்கான எக்ஸாமுக்காக நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ரெகுலராக நம்மளுடைய பேட்ச் வந்து போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த வருஷத்தினுடைய நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th ஜான்வரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கமிங் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுக்குமான தனி செப்பரேட் பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் கிளாஸஸ் எப்படி இருக்கும், இதில் என்னெல்லாம் நம்ம படிப்போம், இதனுடைய கிளாஸினுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு கிளாஸில் இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 17லேருந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இதில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கவனிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். மேக்ஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். ரைட். இப்போ மேக்ஸை பார்ட் பி அப்படின்னு செப்பரேட்டாக கொண்டு வந்து 25 கொஷின்ஸ் எப்பயிலுமே கேட்கறது தான். அதை பார்ட் பின்னு செப்பரேட் பார்ட்டாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 15 கேள்வியும் ரீசனிங்ல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்போம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா இருக்கிற அதே சிலபஸ் தான். ரைட். எதுலேயுமே சேஞ்சஸே கிடையாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஸோ மேக்ஸில் கிட்டத்தட்ட ஆப்டிடியூட்ல ஒரு 10 டாப்பிக்கும் ரீசனிங்ல வந்து ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க. 16 டாபிக் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சிலபஸ் மாத்துறதுக்கு முன்னாடியும் அதே தான் இருந்துச்சுங்க. சரிங்களா? இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எதுல இருந்து எவ்வளவு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்டிடியூட்ல இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா மேக்ஸ்ல மென்டல் அபிலிட்டில இருந்து 25 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு சில டைம்ல 25 கேள்வியுமே ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே கேட்டிருந்திருக்காங்க. ரீசனிங்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பெருசா இல்லாம இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியான வருஷங்கள்ல. இப்போ 2024 நடந்த எக்ஸாம்ஸ்ல ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டாங்க. நம்ம எப்பயுமே டார்கெட் 25 ஒரு சீரீஸ் போடுவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல அதிகபட்சம் 5-6 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிருந்துச்சுங்க. ஸோ குரூப் 2A மெயின்ஸுக்கு ரீசனிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் ரீசனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க 10 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் கொஷின்ஸுங்கிறது ஒன்று தெரியாமல் இருந்திருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைமில் ரீசனிங்கில் கேள்வி கேட்பாங்க, ஒரு சில டைமில் கேட்காமையும் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்டாண்டர்டாக 10 கேள்வி ரீசனிங்லேருந்து வரப்போகுது, மீதி 15 கேள்வி ஆப்டிடியூட்லேருந்து வரப்போகுது. இதில் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. ஏற்கனவே அதிகபட்சம் 5லிருந்து 6 கேள்வி வரைக்கும் ரீசனிங் கேட்பாங்க. அப்போ 19லிருந்து 20 கேள்வி வரைக்கும் தான் ஆப்டிடியூட் இருந்துட்டு இருந்துச்சு. போன வருஷம் 2024 அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு 15, இது ஒரு 10 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பிரித்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதுங்க ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரீசனிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட். ஆப்டிடியூட்ல நீங்க எப்படி எவ்வளவு டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாமே இப்போ நம்ம பின்னாடி பேசுவோம். என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், சிலபஸ்ல கொடுத்துருக்க டாபிக் மட்டுமே போதுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்டிடியூடுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி ரீசனிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா மோர் வெயிட்டேஜ் அங்கேயுமே வந்துருச்சுங்க. ரைட். ஸோ இப்போ முதல்ல அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ரைட். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அண்ட் அதையும் நம்மளுடைய கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே கொடுத்துருந்துருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு அதாவது ஒரு 10 டாபிக். ரைட். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அடுத்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டாபிக் மட்டுமே போதுமா அப்படின்னா 100% பத்தாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே சிலபஸ் தான் இருந்துச்சு.
ஆனால் ஒரு முறை கூட டிஎன்பிசியில் இருந்து சிலபஸில் என்ன வார்த்தை மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம பேசுகிறோம், ரைட்? இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது இப்போ இல்லைங்க, பின்னாடி நீங்கள் எத்தனை வருஷம் எடுத்து பார்த்தாலுமே மேக்ஸில் என்ன சிலபஸ்க்கான டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து மட்டுமே கொஷின் ஃப்ரேம் ஆனதே கிடையாது, ரைட்? அதை தாண்டியும் நீங்கள் ஒரு சில டாபிக்ஸை படிக்கணும். அது எது எது அப்படிங்கிறது நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து இங்கே டிக் பண்ணுறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அடுத்தது எல்சிஎம் ஹெச்எஃப். எல்சிஎம்மும் ஹெச்எஃப்பும் ஒரே டாபிக் தான், அதை எல்சிஎம் தனியாகவும் ஹெச்சிஎஃப் தனியாகவும் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற டாபிக் இருக்குது, மென்சுரேஷனில் ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், ரைட்? ஸோ கிட்டத்தட்ட 10 டாபிக். அந்த 10 டாப்பிக்கில் எல்சிஎம் ஹெச்எஃப்பும் ஒன்னே தான் நம்ம எழுதியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே டாப்பிக்காக தான் நம்ம பேசுகிறோம், சரிங்களா? பொதுவாகவே எல்லாருமே அப்படி தான் படிப்பாங்க. நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி டாப்பிக்காகவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி டாப்பிக்காகவும் படிச்சிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எந்த டாப்பிக்கில் படிப்போம்? ஆர்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் எதில் படிப்போம்? ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது எதில் படிப்போம்? எல்லாமே சேர்ந்து தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரே டாப்பிக்காக கம்பைன் பண்ணி படிக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க, ரைட்? ஸோ இப்போ இதை தாண்டி என்ன சார் இவ்வளவு டாபிக்ஸ் கொடுத்துருக்கீங்க? நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒன்றுங்க. ஸோ நம்பர் சிஸ்டத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. யூனிட் டிஜிட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இருக்கட்டும், ப்ரைம் நம்பராக இருக்கட்டும், டிவிசிபிலிட்டி ரூலாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்டில் வர ஒன்றுங்க, ரைட்? டிவிசிபிலிட்டி ரூல், நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட், ஸ்பெஷல் சீரிஸ், சிறப்பு தொடர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் கூட்டினா என்ன வரும், 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் கூட்டினா என்ன வரும், 1 கியூப்லேருந்து 10 கியூப் வரைக்கும் கூட்டினா என்ன வருங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஸ்பெஷல் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். அது நம்ம சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது ஏபி அண்ட் ஜிபி, கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, அது எல்லாமே அதுக்குள்ள வருது. நீங்க பொதுவாக இந்த ஒரு 10 டாப்பிக்கை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம். நான் ஒரு டாபிக்ல மட்டுமே பேசிட்டு இருக்கேன், இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது, சரிங்களா? ரைட். அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ டைம் அண்ட் ஒர்க்குக்கான கான்செப்ட் எப்படியோ அப்படியே தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். 2014 கூட ஒரு எக்ஸாம்ல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லேருந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேள்வி கேட்டுருந்துருக்காங்க, ரைட்? இப்போ நான் எதுக்காக இதெல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கிளாஸில் இதெல்லாமே நம்ம கிளாஸில் கொடுத்துருவோம். நான் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஏன்னா சார் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க சார், இதுல இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்போம் அப்படின்னலாம் அங்கே சொல்லலைங்க, ரைட்? இது எப்பயிலிருந்துமே இருக்கிற விஷயம் தான், ரைட்? இங்க புதுசா வந்த விஷயம் என்னன்னா 15 கேள்வி கேட்போம். அந்த 15 கேள்வியும் இந்த 10 டாபிக்ல இருந்து மட்டும்தான் கேட்போம் அப்படிங்கிற ஷூரிட்டி கிடையாதுங்க. மேக்ஸ்ல இது வரைக்கும் எப்பயுமே இருந்தது கிடையாதுங்க. நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க மற்றதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அதுல இருந்து உங்களுக்கு கேள்வி வருதோ வரலையோ அடுத்த விஷயம். நீங்க படிக்கிறதே கம்மியா படிச்சுட்டு போயிடக்கூடாதுங்க. ஏன்னா மேக்ஸ்ல வாங்கக்கூடிய 25 கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ மேக்ஸில் வாங்கக்கூடிய 25 கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எந்த கேள்வியுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே பார்த்துக்கிறதுங்கிறது பெட்டர். ஸோ இதுக்காக நீங்கள் நிறைய படிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம கிளாஸில் நிறைய முறை நம்ம சொல்லியிருப்போம், நம்மளோட சேனல்லையும் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூடுக்காக 25 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு தமிழில் 10வது எவ்வளோ நீங்கள் படிப்பீங்களோ அதை விட கம்மியான கண்டென்ட் தான் இருக்குது. ஒரு ஸ்கூல் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் படிக்கிறத விட கம்மியான கண்டென்ட் தான் மேக்ஸில் படிக்கிறதுக்கு. ஏன்னா மேக்ஸில் படிக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? ரைட். அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக்னுடைய கான்செப்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நீங்கள் வெறும் பர்சன்டேஜ் மட்டும் விட்டீங்க படித்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் பர்சன்டேஜ் படிக்கும் பொழுது. அடுத்தது ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் ப்ராபபிலிட்டிலேருந்து கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் இப்போ சிலபஸ் மாறிடுச்சு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லேயும் அதெல்லாம் இருந்தது இல்லைங்க. ப்ராபபிலிட்டிங்கிறது சிலபஸில் 7-8 வருஷமாகவே இருந்தது கிடையாதுங்க, சரிங்களா? ஆனால் ப்ராபபிலிட்டிலேருந்து எப்பயுமே எக்ஸாமில் கொஷின் ஃப்ரேம் ஆகும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரைட்? 2024 நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாவே தெரியுங்க ப்ராபபிலிட்டிலேருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ இருந்த சிலபஸ்லையும் ப்ராபபிலிட்டி கிடையாது, எக்ஸாமில் கேட்டிருந்திருக்காங்க. அதனால ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்க. ப்ராபபிலிட்டியாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டைம் அண்ட் ட்ரைன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடுங்க.
கிட்டத்தட்ட நான் ஒரு 17 டாபிக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் மட்டும். ஸோ ஆப்டிடியூடுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய 15 கேள்விக்கு இதில் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரைட், இது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அதில் கேட்கக்கூடிய 15 கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 2024 நடந்த நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் கேட்கக்கூடிய 25 கேள்விங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காம எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் பண்ணுற மாதிரியான கேள்விகளாக இல்லாமல் அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய கேள்விகளே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்டு வந்திருக்காங்க. ரைட், ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய எக்ஸாமில் வந்திருக்கனால நீங்கள் ப்ராப்பராக அதாவது வெறும் ஷார்ட்கட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்காம வெறும் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்காம கொஞ்சம் கான்செப்டோட படிச்சிங்க அப்படின்னா ரைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகுது. ரைட், ஏன் ஸ்டாண்டர்டாக ஃப்ரேம் ஆகுது, ஏன் இந்த இடத்துல வந்து ரீசனிங்க்கு 10 கேள்வி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே காம்படிஷனுக்காக தாங்க. ஸோ வருஷம் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ அது நம்ம எதில் அவங்கள மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான். ஸோ இதெல்லாம் டஃப்னஸே கிடையாதுங்க. ரைட், ரீசனிங்க்கு வெறும் ஃபார்முலா ஷார்ட்கட், ஏன்னா ரீசனிங்க்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாதுங்க, எந்த ஷார்ட்கட்டும் கிடையாதுங்க. கேள்வி படிக்கணும், கேள்வி புரியணும், உங்களால் புரிஞ்சு பதில் சொல்ல முடியுதாங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மெத்தட் ஆஃப் லேர்னிங்கையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணுங்க. சரிங்களா, வெறும் ஃபார்முலா ஷார்ட்கட் மட்டும் படித்தோம் அப்படின்னா ரைட் எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா 100% முடியாதுங்க. அப்போ பேசிக்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். அடுத்தது ரீசனிங்குள்ளே வரேன் நான். ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற வெறும் 6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டாபிக் அப்படிங்கிறது போதுமா அப்படின்னா போதும். ஆனால் அந்த 6 டாபிக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரைட், அதுக்குள்ளே 10 டாபிக் இருக்கும். சரிங்களா, இப்போ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரைட் நம்ம இங்கே டிக் பண்ணுற சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸை டைஸுங்க. ஸோ டைஸு கூட கியூப்ஸையும் சேர்த்து படிக்கணும், வெறும் டைஸ் மட்டும் பத்தாதுங்க. ஸோ அடுத்தது பசில்ஸ். ரைட், சிலபஸில் இருக்கக்கூடியதை நான் டிக் பண்ணுறேன். அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், அடுத்தது நம்பர் சீரிஸ், விஷுவல் ரீசனிங். ரைட், லாஜிக்கல் ரீசனிங்கிறது தனியாக நான் போடலை, ஏன்னா இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங். அதாவது கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸு, ரேங்கிங்கு, கிளாக்கு, கேலண்டரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்குள்ளே வருங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? விஷுவல் ரீசனிங்னு ஒன்று இருக்குது. வென் டயக்ராம் ஆல்சோ லாஜிக்கல் ரீசனிங். விஷுவல் ரீசனிங்னு ஒன்று இருக்குங்க. விஷுவல் ரீசனிங் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் வரும். சரிங்களா, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் வரும். இது ஒன்றும் விஷுவலாக டயக்ராமாக பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ஃபிகரல் சீரீஸ் அப்படிங்கிற ஒன்று. அதாவது இப்போ குரூப் 2A மெயின்ஸில் 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 27 டாப்பிக்கில் அதிகபட்சம் ஒரு 17 to 18 டாப்பிக்கு நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய அந்த 10 கேள்விக்காகவே. ரைட், திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேங்க, வெறும் அந்த 6 கேள்விங்கிறது கான்செப்டே கிடையாதுங்க. வெறும் அந்த 6 டாபிக் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த 6 டாபிக் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்குள்ளே 4-5 டாபிக்ஸ் இருக்கும், விஷுவல் ரீசனிங்குள்ளே 4-5 டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நம்பர் சீரீஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அடுத்தது ஆல்ஃபா நியூமரிக்கில் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி ஒன்னொன்னுக்குள்ளேயும் இன்டெப்த்தாக இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் கம்பைன் ஆகி கலெக்ஷன் ஆஃப் டாப்பிக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், விஷுவல் ரீசனிங்கும் வெறும் ஒரே வார்த்தையில் விட்டுட்டாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் ரைட் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணது கூட ரைட் அங்கே ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னுமே நிறையா இருக்குது. சரிங்களா, அதுக்காக தான் இங்கே சொல்கிறேன். குரூப் 2A மெயின்ஸில் ஒரு 27 ரீசனிங் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 27 டாப்பிக்கில் குறைஞ்சது 17 to 18 டாபிக் நீங்கள் வந்து இந்த 10 கேள்விக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் பெருசாலாம் படிக்க வேண்டாங்க. அந்த டாபிக்னா என்ன, அதில் என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு கொஞ்சம் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதுங்க. ரைட், ஸோ ரீசனிங் எப்படி படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், அண்ட் ஆப்டிடியூடில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ரைட், இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸில் நம்மளே கொடுத்துருவோம். சரிங்களா, அந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக தேவையோ, அதாவது வெறும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன டாபிக்ஸ் வந்து கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டு தேவையோ அதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு சிலபஸில் கொடுத்தது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது பல வருஷமாக இருக்கக்கூடிய டவுட்டுங்க. இப்போ இந்த வருஷத்தில் வந்து அதை சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கனால இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்போ இப்போ சிலபஸ் மாற்றிருக்காங்க, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நினச்சிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸில் சிலபஸ் மாற்றலை,
பேட்டர்னை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? ரைட். ஸோ நம்மளுடைய மேக்ஸ் கார்னருடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி January 17 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்குங்க. ரைட். நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து லாகின் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அதில் லாகின் ஆகி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் வைஸ் ரைட் ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டாபிக் இருக்கும், ஒரு ரீசனிங் டாபிக் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட்லேருந்து ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் இருக்கும், ஒரு ரீசனிங்லேருந்து இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து. ஏன்னா நம்ம சைட் பை சைடாக ஆப்டிடியூடும் படிக்கணும், ரீசனிங்கும் படிக்கணும். வெறும் ஆப்டிடியூட் மட்டும் படிக்க முடியாது, ஏன்னா அதுலேயும் மெஜாரிட்டி ரீசனிங் இப்போ வந்துருச்சுங்க. அப்போ ஆப்டிடியூட்லேருந்து ஒரு கிளாஸ் இருக்கும், ரீசனிங்லேருந்து ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் எனி டைம் எந்த டைம் வேணாலும் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரைட். கிளாஸஸ் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினிமம் 50 கொஷின் ஆகுது. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 கொஷின் ஆகுது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், அதுக்கான ப்ராக்டிஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கான கொஷின்ஸ், டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய லாகின்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட். நம்ம வீக்லி ஒரு கிளாஸஸ் வந்து இப்போ வீக்லி 2 டாபிக் வந்து கவர் பண்ணி கொண்டு போகும் பொழுதுங்க இன்னும் நம்ம பின்னாடி போகும்போது நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து வீக்லியே வந்து அதிகப்படுத்துவோம். இதில் ஒன்ஸ் நம்மளுடைய கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா கூட ரைட், ஒன்ஸ் நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஒரு 1 or 2 months 2.5 months நான் வந்து நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா கூட டில் உங்களுடைய எக்ஸாம் வரைக்கும் இந்த லாகினை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் எத்தனை முறை வேணாலும் திரும்ப பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ரைட். ஸோ ஃபர்தராக கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ரைட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக மேக்ஸை நீங்கள் வந்துட்டு எப்படி படிக்கணும், அதாவது என்னென்ன டாபிக்ஸ்க்கு வந்து படிக்கணும், இதில் எந்த டாபிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது, சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய 10 டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் சொன்ன டாபிக்ஸ்லாம் படிக்கவா அப்படின்னா நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, ஆனால் மொத்தத்தில் எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சிலபஸில் கொடுத்த டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது. எல்லா டாபிக்ஸ்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் மேக்ஸில் கேட்கக்கூடிய 25 கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ நம்மளுடைய கிளாஸை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் ப்ராப்பராக நம்மளுடைய கிளாஸை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் மேக்ஸில் ஷியூராக 25 out of 20 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராமல் இருக்குங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட். தேங்க்யூ.